பிரிகேடியர்கள் ஐவர் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு. இலங்கையின் முதல் AI மூலம் இயங்கும் சுற்றுலா ஹோட்டல் திட்டம் ஆரம்பம். மின்சார கட்டணம் குறித்து ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம். பாடசாலைகளின் கல்வி திட்டத்தில் புதிய மாற்றம். எழுபத்தி 6வது இராணுவ தினத்தை முன்னிட்டு பிரிகேடியர்கள் ஐவர் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத்துய ஹொந்தா மற்றும் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ ஆகியோரால் இந்த பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போரில் காயமடைந்த 5 பிரிகேடியர்களை அவர்களின் சேவையை அங்கீகரிக்கும் விதமாக மேஜர் ஜெனரல் பதவிக்கு அதிகாரப்பூர்வமாக பதவி உயர்த்தியுள்ளதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முதல் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் சுற்றுலா ஹோட்டல் திட்டம் நேற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தின் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே இடம்பெற்ற தொடக்க விழாவில் இலங்கையின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய மற்றும் இந்த திட்டத்தை உருவாக்கிய மேம்பாட்டாளரான ABEC பிரீமியர் பிரதிநிதி திலீப் கே ஹேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய அமைச்சர் விஜித ஹேரத் கூறுகையில், இந்த திட்டம் இலங்கைக்கு ஒரு முக்கிய முதலீட்டு மைல்கல் ஆகும். இது சுற்றுலாத்துறையில் வளர்ந்து வரும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அதற்கான முதல் முயற்சியே இது என்றார். இந்த நிகழ்வில் ABEC குழுமத்தின் 20வது ஆண்டு நிறைவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷடில் சில்வா உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்கள், ராயதந்திரிகள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இந்த மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 6.8% உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் கூறினார். மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்தார். மேலும் தற்போது 1.5 மில்லியன் ரூபாவாக உள்ள பணிப்பாளர் சபை கட்டணம் மின்சார சபையை பிரிப்பதன் மூலம் சுமார் 1 கோடி ரூபாயாக உயரும் என்று மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் MTR அதுல தெரிவித்தார். பாடசாலைகளில் தரம் 6 முதல் 8 வரை கல்வி கற்கும் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பாடப்பகுதியை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளும் போது சாதாரண தரத்திலும் இந்த பாடப்பகுதியை தெரிவு பாடமாக சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி 6ஆம் தரத்தில் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி 3ஆம் தவணை மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஒழுக்கமான சமுதாயம் உருவாக்க சட்டம் தொடர்பாக மாணவர்கள் அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கி உக்ரைன் போருக்கு உதவுவதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்தார். ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கும் முக்கிய நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் அடங்கும். ஆனால் சீனாவை விடுத்து இந்தியாவை மட்டும் அமெரிக்கா குறிவைப்பது ஏன் என்ற கேள்வி பலரிடையேயும் எழுந்தது. இந்த நிலையில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து சீன பொருட்களுக்கும் கூடுதலாக 100% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஏற்கனவே சீன பொருட்கள் மீது 30% வரி அமலில் இருக்கும் பட்சத்தில் தற்போது மொத்தமாக சீனா மீது 130% வரி விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் முக்கிய மென்பொருட்களுக்கான ஏற்றுமதியில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகளால் சீனா அமெரிக்கா வர்த்தக போர் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.